ஹாய் கைஸ், வெல்கம் பேக் திங்க் ப்ரோ. இன்றைக்கி நம்ம திங்க் ப்ரோவில் நம்ம டாவன்சி ரிசால்வை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 3D ட்ராக்கிங் எடிட்டை வந்து எப்படி பண்ணலாம் தான் சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை நம்ம யூனிகார்ன் எடிட்டர்ஸ். நம்ம யூனிகார்ன் எடிட்டர்ஸில் ஆல் கைண்ட் ஆஃப் எடிட்டிங் ஒர்க் பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் எடிட்டிங் ஒர்க் நீட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம யூனிகார்ன் எடிட்டர்ஸை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ எடிட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாவன்சி ரிசால்வில் இம்போர்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ நான் வந்து எனக்கு என்ன போர்ஷன் தேவையோ அந்த போர்ஷனை மட்டும் ட்ரிம் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டேன். தென் வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஸ்டெபிலைசன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்து இதில் நீங்கள் வந்து ஸ்டெபிலைசன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் வீடியோ வந்து ஸ்மூத் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கடுத்து நம்ம வந்து இந்த ட்ராக்கிங் இதெல்லாம் வந்து நம்ம என்ன டேப்பில் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா ஃபியூஷன், இந்த ஃபியூஷனுங்கிற டேப்பில் தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் ஆஃப் ஒர்க்கு ஃபுல்லாக இந்த நம்ம ஃபியூஷனில் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபியூஷன் டேப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே கைஸ், இதுக்குள்ளே போனவொடனே நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ மீடியா 1 அண்ட் மீடியா 2 இருக்கும். இந்த ஒர்க் மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு நோடு ஆட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நோடுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து லேயர் அண்ட் வந்து ப்ரீமியர் ப்ரோலையும் லேயர் வைஸாக நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து இதில் வந்து நம்ம நோடுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறணும். ஸோ ஃபஸ்ட்டு மீடியா இன்னில் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் பிளானர் ட்ராக்கர்னு அடிச்சிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சனால எனக்கு ஃப்ரெண்ட்லேயே வந்துருச்சு. இந்த இதை வந்து நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னா வந்து இங்கே வந்து உங்களுக்கு பிளானர் ட்ராக்கர் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த ஒரு ட்ராக்கரில் தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ட்ராக் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ட்ராக்கில் இருக்கட்டும், ஆப்ரேஷன் மோடு. தென் வந்து ட்ராக்கர் வந்து ஹைப்ரிட் பாயிண்ட் ஏரியா, இந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஷன் டைப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெர்ஸ்பெக்டிவில் இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. தென் வந்து இது செலக்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம இந்த செவத்தில் வந்து அந்த லோகோ வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதாவது அந்த இந்த ஷாட் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த செவர் வந்து அப்படியே சைடில் இருக்கும், கேமரா ட்ராக்கிங் வந்து அப்படியே ஃப்ரண்டில் போகும். ஸோ அந்த செவர் வந்து அப்படியே சைடில் மூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம அந்த செவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செவத்தில் வந்து அப்படியே அந்த லோகோவும் அந்த செவரோடு அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம இதில் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இப்போ நம்ம அந்த செவத்தை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணணும். ஸோ நம்மளோட வீடியோவில் வந்து எந்த ஒரு எலமெண்ட்டில் வந்து அந்த லோகோ ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து அந்த செவத்தில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணால் ஓகேவா இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ அந்த செவத்தை வந்து ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் ஒரு 4 டாட் வைக்கணும். இந்த மாதிரி 1 2 3 4 அப்படி சொல்லிட்டு இந்த இதை ஃபுல்லாக, அதாவது அந்த செவத்தை வந்து நான் இது பண்ணிவிட்டு இதுதான் செவர் அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து லைட்டாக இது பண்ணிக்கிறேன், ட்ரா பண்ணிக்கிறேன். அதாவது அந்த செவர் வந்து என்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருக்குமோ அதே இதில் வந்து நான் 4 டாட் வச்சுட்டு, ஸோ இதில் வந்து இந்த இதை கரெக்டாக நம்ம இப்படி வச்சுட்டு செட்டு கொடுத்துட்டு தென் கோ கொடுத்துட்டு இந்த ட்ராக்கிங் ஆப்ஷனை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட வீடியோவில் இருக்கிற டேட்டாவெலாம் எடுத்து என்ன ஒரு கேமரா மூமெண்ட்டில் இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா நம்ம வந்து இந்த வீடியோ கொஞ்சம் செகண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால ஒவ்வொரு ஃப்ரேமாக வந்து அனலைஸ் பண்ணுறக்காண்டி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ராப்பராக ட்ராக் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து டாவன்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட கொஞ்சம் உங்களுக்கு வந்து பெட்டராகவே இருக்கும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா. ஸோ அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதுலேயே தெரிஞ்சிடும். ஸோ அதிலேருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் எது பெட்டர்னு. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட இது வந்து ப்ராப்பராக வந்து ட்ராக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் கரெக்டாக வந்து நம்ம இது ட்ராக் ஆகிருக்கு. ஸோ இப்போ அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம ட்ராக்கிங்கோட இன்ஃபர்மேஷனு. தென் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் வந்து இந்த லோகோ வந்து ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். டாவன்சியோட லோகோவை தான் நான் இதில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த லோகோ வந்து நம்ம இதில் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு நோடாக வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது நோட ஆட் ஆனவுடனே நம்ம இதில் இந்த ட்ராக் பண்ணக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த பிளானர் ட்ராக்கரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த ட்ராக்கரை வந்து நம்ம கார்னர் பின்னுங்கிற இந்த மெத்தடுக்கு வந்து மாற்றிடுவோம். ஸோ மாற்றினோடனே இது இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேணாம்.
ரெண்டாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மீடியா இன்னுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இப்போ நம்ம ஒரு லோகோ வந்து ட்ராக் பண்ணி போட்டோம்னா அந்த லோகோவோட நோட். ஸோ இந்த லோகோ வந்து நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி இந்த பிளானர் ட்ராக்கரோட லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இது வந்து இந்த லோகோ வந்து இந்த பிளானர் ட்ராக்கரோட மெர்ஜ் ஆகிரும். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த செவர் வந்து என்ன ஒரு டைமென்ஷனில் இருக்கோ அதே டைமென்ஷனில் நீங்கள் இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லோகோ அதில் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து இதாயிரும். ஸோ இந்த ஃபிக்ஸ் பண்ணுறத வந்து நீங்கள் கொஞ்சம் கவனித்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் நம்ம ஏதாவது டைமென்ஷன் வந்து மிஸ் பண்ணிட்டாலோ அந்த இது வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்காது நமக்கு. ஸோ அதனால் இந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் மெயினானது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக என்ன இடத்துல வச்சா ஃபிக்ஸ் பண்ணணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவே எனக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ இதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த லோகோ வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் இந்த இமேஜுக்குள்ளே போயிட்டு நம்ம இதில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து இதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. ஸோ இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு அவுட்புட் கிடச்சிருக்குன்னு. ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து அவ்வளோ ஒரு அக்யூரேட்டாக ட்ராக் ஆகிருக்கு. ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் லெஃப்ட் ரைட்டு போனால் கூட இந்த இதில் வந்து அந்த லோகோவும் அந்த செவரோட மெர்ஜ் ஆகி லெஃப்ட் ரைட்டு போகுது. ஸோ இது இந்த ட்ராக்கிங்கே ரொம்ப வந்து நமக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு அவுட்புட்டில் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இதில் லோகோ ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இதில் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணி பார்த்து என்ன மாதிரி ஒரு அவுட்புட் வருதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இந்த மீடியா வந்து நான் இப்போதைக்கு டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளானர் ட்ராக்கரில் வச்சுட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் அமைக்கி டெக்ஸ்ட்டுன்னு நம்ம டைப் பண்ணலாம். டெக்ஸ்ட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ப்ளஸ்ன்னு ஒரு டூல் வரும். இந்த டூலை இது பண்ணிவிட்டு ஸோ இந்த நான் மெர்ஜனோட எடுத்து விட்டுட்டு இந்த டெக்ஸ்ட்டோட இந்த இதை லிங்க் பண்ணிடுறேன். லிங்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதில் வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3D ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3D ட்ராக்கர்னு இதில் நான் வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த நம்ம அந்த பிளானர் ட்ராக்கரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த செவருக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தென் இந்த டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட்டோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆரஞ்சு டோனுக்கு வச்சுக்கலாம். தென் வந்து ஃபாண்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் நல்லா. ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இந்த டிஃபால்ட்டாக இருந்த ஃபாண்ட்லேயே வச்சுக்கிறேன் நான். ஸோ இந்த இதில் வந்து நம்ம லைட்டாக சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கிற மாதிரி. ஸோ ஓகே கைஸ், இதை ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு அவுட்புட் வருதுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து அந்த வீடியோவோட நல்லா வந்து மெர்ஜ் ஆகி நமக்கு வந்து ட்ராக் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் ஆட் பண்ணணும்னா இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு அதாவது இந்த டெக்ஸ்ட் நோட கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் அமைக்கி ட்ராப் ஷேடோன்னு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ராப் ஷேடோ வந்து இதாகும். ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ராப் ஷேடோ வந்து கண்ட்ரோல் பண்ணி இன்னும் ஒரு மோர் டைனமிக் லுக்கு வந்து உங்களோட வீடியோஸ்க்கு நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேண்டிடேட் வீடியோஸ் அண்ட் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி நிறையா ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3D எஃபெக்டில் ஒரு 3D ட்ராக்கிங் டெக்ஸ்டெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு சில டைட்டில்ஸ் எல்லாம் வச்சு பாருங்கள். உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு லுக்கை கொடுக்கும் உங்கள் வீடியோக்கு. ஒன் மோர் ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ப்ராப்பராக ட்ராக் ஆகிருக்கு நமக்கு.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேப்லேயே வந்து உங்களோட ஒரு ஐபேட் இருந்தாலே கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான எடிட்டிங்லாம் ஈஸியாக பண்ணலாம். அண்ட் வந்து பிசிலையும் வந்து சேம் செட்டிங்கில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஐபேடில் வேறு மாதிரி இருக்கும், பிசியில் வேறு மாதிரி இருக்கும், அப்படிலாம் கிடையாது. ரெண்டுலேயுமே சேம் செட்டிங் தான். பிசியில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஐபேடில் ஒர்க் பண்ணுறப்ப நம்ம கீபோர்டு அண்ட் வந்து டச்சை யூஸ் பண்ணி ரெண்டு இதையும் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஐபேடு தான் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வந்து ஐபேடில் இந்த ஒர்க்கை பண்ணுறேன். தென் வந்து நம்ம நிறைய வீடியோ எடிட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் வந்து நம்ம இனிமேல் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ வீடியோ எடிட்டிங்கில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை ஏதாச்சும் வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் அந்த வீடியோவையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபை தட்டி விட்டு லைக்கை போட்டு விட்டு அந்த பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. அப்போனா நான் நெக்ஸ்ட்டு போட போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள்கிட்ட வந்து டான்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.